அனைவருக்கும் வணக்கம். இந்த 3 பொருள் இருந்தா போதும், உங்க முடி கருமையாகிறது கன்ஃபார்மு. இத நீங்க நம்பி பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆகலன்னாலும் நீங்க பாருங்க. ஆனா வந்து இதில உள்ள மெத்தடையும், அதில உள்ள சயின்ஸையும் நான் சேர்த்து சொல்றேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு 100 தான் எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் வந்து டீ தூள் வந்து ஒரு கம்மி விலையில கிடைக்கக்கூடிய டீ தூள், நார்மல் டீ தூள் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு கரெக்ட்டா 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க. கரெக்டாக 4 நிமிஷம் போதும். எக்ஸஸாக கொதிக்க வேண்டியதில்லை. அந்த கலர் 4 நிமிஷத்துலேயே கரெக்டாக அதில் உள்ள காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு அந்த இது வெளியில் வந்து பிளாக் கலர் வந்து உங்களுக்கு வெளில வந்திருக்கும். அது 100 ஆகிறத உங்களுக்கு வந்து தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட வந்துடும். 50 தண்ணி தான் வடிகட்டினா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோன்னா அது டிகாஷன் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், இரும்பு கடாய் யூஸ் பண்ணுவோம். இரும்பு கடாய் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த முடியில் வந்து ஒட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் டூரேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அதனால தான் இரும்பு கடாய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் முடியும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி தான். இது எல்லாமே முடியும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இப்போ மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே வாரம் பயன்படுத்தி வரதுனால இப்போது அதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு மட்டும் தான் அதிகமாக சேர்க்குறோம். அப்புறம் 1 ஸ்பூனு அல்லது 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா போதும். மருதாணி பொடி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டிகாஷன் காய்ச்சி வச்சுருக்கதை எடுத்துருக்கோம். அதை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் அதில் வச்சு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு இது பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிறாப்புல பண்ணிக்கோங்க. ரொம்ப இது பண்ணிங்கன்னா தண்ணியாக வடிஞ்சு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கலர் கொடுக்காது. நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை நம்ம இந்த இரும்பு கடாயில் வச்சு தான் இதை நம்ம செய்கிறதுனால நமக்கு நல்லா இது வந்து இப்போ இது இப்படி கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலே நல்லா பிளாக் கலராக இதுவே டேர்ன் ஆயிரும். இது கலக்குன ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆகிட்டு இது என்ன பண்ணிடுங்க, ஒரு தட்டு போட்டு மூடிட்டு விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா மெர்ஜாகி நல்லா அயன் கண்டென்ட்டோட அட்ராக்ஷன் வச்சு நல்லா நமக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு வழி கொடுக்கட்டும். இப்போது ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா பிளாக் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக இதுக்கு ஏற்றபடி முடி கொஞ்சம் ஏன் தயிர் ஆட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அசிடிட்டி இருந்தாக்க தான் நல்ல கலர் கொடுக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் ஷாம்பு போட வேண்டாம். ஷாம்பு போட்ட மாதிரியே இருக்கும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முடி வந்து ரஃப்பாக இல்லாமல் நல்ல ஷைனிங்காக இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லா வாரமும் ஆட் பண்ணிகிட்டே வரதுனால ரொம்ப வெள்ளை கிடையாது. ஓரளவு ஒரு 10 டேஸ் விட்டுனதுனால ஓரளவு இந்த ரூட்டில் வந்து வெள்ளையாக இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ இந்த மருதாணியை வந்து அப்ளை பண்ணுறோம். மருதாணியை ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், மருதாணி தேய்ச்சி வச்சுட்டோமா, அதை தேய்ச்சி வச்சுட்டு அதை குளிச்சுட்டு அதை பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா அடுத்தது வந்து மறுநாள் அவுரி பொடியை நம்ம எடுத்துக்கிறோம். அதே கடாயில் அவுரி பொடியை எடுத்துக்கிட்டு அவுரி பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் தான் நம்ம 10 நாளுக்கு அப்புறம் பயன்படுத்துறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம். முதல்ல அதிகமாக ஆட் பண்ணுவோம், இப்போ கம்மியாக ஆட் பண்ணால் போகிறோம். அந்த டிகாஷனில் மிச்சமே இருக்குது. அந்த டிகாஷனை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் தானாகவே. அப்படியே அது வந்து ஊறிக்கட்டும். ஏன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பறக்குது. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மற்ற எல்லா இதுவுமே வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் யூஸ் பண்ணி பிரச்சனையை சந்தித்ததுனால சொல்கிறேன். அது வந்து முடி பயங்கரமாக முதல்ல கொட்டும். அதுவே பெரியது. அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வேலை இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வேலையே கிடையாது. இதை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம தலையில் வந்து இதை அப்ளை பண்ணிடணும். இதை ரொம்ப நேரமெல்லாம் வைக்கலாம் வேண்டியதில்லை. இது கரெக்டாக தேவையான அளவு இந்த டிகாஷன் ஊற்றி கரெக்டாக அந்த குழுன்னு வச்சு தலையில் வச்சு அப்பிட வேண்டியது தான். இப்போ நான் ஏற்கனவே பண்ண இடத்துல வந்து ரெட் கலராக மாறி இருக்கா, மருதாணி போட்ட இடத்துல எந்த இடத்துலலாம் ரெட் கலராக மாறி இருக்கோ அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன பண்ணணும், இந்த அவுரி பொடியை நம்ம அது மேலே அப்ளை பண்ணணும். ரெட் கலராக மாறின இடத்துல அப்ளை பண்ணால் தான் நல்ல டார்க் ப்ளூவாகி இந்த மாதிரி நல்லா கருப்பாயிருது முடி. இப்போ பார்த்தீங்களா கருப்பாயிடுச்சு. இது எல்லாமே உண்மையான வீடியோ தான். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கணுங்க.
அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.